இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார். ஏன் தெரிஞ்சே கேளு கேளு. இப்ப ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். கொஞ்சம் அங்க பார்ப்பா. உனக்கே தெரியும். அமித்ஷா விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் இடத்திற்கு வந்த நிலையில் திடீரென அப்பகுதியில் மின்சாரம் தடைபட்டது. அவர் தொண்டர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறிது தூரம் சாலையில் நடந்து சென்றார். அப்போது மின்சாரம் தடைபட்டு அந்த பகுதியை இருட்டாக காட்சியளித்தது. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக தமிழகம் நாளை வர இருக்கிறார். இதில் சில நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. பிரதமரின் ரோட் ஷோவின் போது அலங்கார வளைவுகளை அமைக்கக்கூடாது என காவல்துறை தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. RSS நாடு முழுவதும் பேரணி நடத்த அனுமதி கோரியிருந்த நிலையில் தமிழகத்தில் RSS ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க. இப்ப போட்ட நிபந்தனைகள் எல்லாத்தையும் பார்த்த கேட்ட. என்ன செய்ய போற? மன்னிப்பு கேட்க போறியா, இல்ல உன் பேச்ச திருப்பி வாங்கிக்க போறியா, இல்ல ஏதாச்சும் தூக்குல தொங்கலான்னு யோசிக்க போறியா? அதெல்லாம் பண்ணிடாதப்பா, எங்களுக்கு பொழுது போகணுமல்ல.